ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி பாப்போட லஞ்ச் பாக்ஸுக்கு பெரண்டையோட கருவேப்பிலையும் சேர்த்து தொக்கு தான் செய்ய போகிறேன். இந்த ஒரு தொக்கு இருந்தால் போதும். சுட சுட சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அம்புட்டு ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பெரண்டை கருவேப்பிலை தொக்கு செய்கிறதுக்கு 2 கட்டு அளவுக்கு பெரண்டையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். பெரண்டையை எப்படி சுத்தம் பண்ணிவிட்டு சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பெரண்டை துவையல் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட பெரண்டை எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க, ரொம்பவே ஹெல்த் வைஸ் அவ்வளோ நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. அடுத்து கடாயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பெரண்டையை சேர்த்து நல்லா செவக்க வதக்கிக்கலாம். இந்த பெரண்டையை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்துட்டு கட் பண்ணலாம் இல்லை, அதை அப்படியே சேர்த்து வதக்கிக்க போகிறேன். அடுத்து பாருங்கள் எந்தளவுக்கு பெரண்டை வதங்கி வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி நல்லா செவக்க வதங்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நமச்சல் தன்மை இருக்காது, இல்லைன்னா சாப்பிடும்போது நாக்கிலலாம் ஒரு மாதிரி நமன்னு இருக்கும். இப்போ பெரண்டை நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை மாற்றி வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து அதே கடாயில் மீதி இருக்கிற எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எப்போவுமே மசாலா பொருட்கள் வறுக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் உளுந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அதோட 1 ஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் மிளகு சீரகம், உங்களுடைய காரத்துக்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ வரமல்லி, வரமிளகாய், மிளகு சீரகம் எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. அடுத்து இதோட 10 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம் முழுசாக தொளித்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். அடுத்து இதோட 1 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 சொல புளி சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்க்கறதால 2 சொல புளி சேர்த்தா போதும், அதிகமாக புளி சேர்க்க வேண்டாம். இப்போ புளி தக்காளி பழம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதோட 1 கைப்பிடி துருவின தேங்காய், கை நிறைய கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை தேங்காய்லாம் சேர்த்து வதக்கி விடும்போது அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கருகிடாமல் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு தொக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம வதக்கி வச்ச பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட கூட நம்ம வதக்கி வச்சுருந்த பெரண்டையும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வழுவழுன்னு அரைச்சிடாதீங்க, லைட்டாக குறகுறப்பாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டியாக கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த தொக்குக்கு தேவையான தாளிப்பு கொடுக்கலாம். கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லது. என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, அதனால் நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பாதி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 வரமிளகாய், 20 பல்லு பூண்டு தொளித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து பூண்டு நல்லா செவக்க வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். செவக்க வதங்கி வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பெரண்டை கருவேப்பிலை தொக்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எந்தளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சோமோ இந்த தொக்கோட அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருளை வதங்கி வரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சுருளை வதங்கி வந்திருக்குதுன்னு. அதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது நாள் ஆக ஆக தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. என்னோடய ஸ்டைலில் பெரண்டை கருவேப்பிலை தொக்கு ரெடி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.